ஹனுமான் பாலகாண்டத்துல இல்ல, அயோத்தியா காண்டத்துல இல்ல, ஆரண்யா காண்டத்துல இல்ல. 7 காண்டங்கள் சேர்ந்தால்தான் ராமாயணம். பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்யா காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம். 7 காண்டங்கள் சேர்ந்தா கிட்டத்தட்ட 23,000 ஸ்லோகம், 24,000 ஸ்லோகம் வரும். பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்யா காண்டம் கிட்டத்தட்ட 12,500 ஸ்லோகம். அப்படின்னா பாதி கதையில ஹனுமானே இல்லை, அடுத்த பாதியில தான் வரப்போறார். ஆனா இவர் என்ட்ரி ஆன பிறகுதான் ராமாயணமே சுறுசுறுப்பா. ஸ்மால் சோட்டா ரீசார்ஜ் ஃபுல் டாக் டைம் மாதிரி குட்டியா வருவார், ஆனா நிறைய அவருக்கு எஃபெக்ட் உண்டு. எப்போ வர்றாரு அப்படின்னா, ராமர் சீதையை தேடிண்டே வர்றாரு இல்லையா, சீதா சீதா தேடிண்டே வர்றாரு. அப்போ அவர் எங்கேன்னு வர்றாருன்னா, மகாராஷ்டிரால இருந்தான்னு சொன்னேன்னா இப்போ கர்நாடகாவுக்கு வந்துடுறாரு. எங்க ஊர்னா பெங்களூர்காரு. காவேரி மட்டும் கேட்காதீங்க, எல்லாம் கேளுங்க. பிசி பேளை பார்த்தா நானே கொடுத்துருவேன் இல்லையா. அதனால கர்நாடகாக்குள்ள நுழையிறாரு. எங்க நுழையிறாரு தெரியுமோ, பெல்லாரின்னு ஒரு இடம் கேள்விப்பட்டிருக்கா? அந்த இடத்துல கிஷ்கிந்தா ராஜ்யம் இருந்தது. இன்னைக்கும் போனா நிறைய மலைகள் இருக்கும், பாறைகள் இருக்கும், குகைகள் இருக்கும், குரங்குகள் இருக்கும். அதுதான் கிஷ்கிந்தா. குரங்குகள் நிறைய இருக்கிறதுனாலதான் இங்க மெட்ராஸ்ல ஒண்ணு கட்டியிருக்காங்க. என்னது, கிஷ்கிந்தா தீம் பார்க். நம்ம அதுல யாரெல்லாம் இருக்கான்னு அத்தனை பேரையும் கூட்டிட்டு போயிடலாம். இது ஒரு கிஷ்கிந்தா நம்பர் 2. இந்த கிஷ்கிந்தாங்கிறது பெல்லாரி. இன்றைய தினத்துல விஜயநகர சாம்ராஜ்யம் 1336 ஆண்டில் 1336 ஆண்டில் ஸ்ருங்கேரி மகா சன்னிதானத்தில் இருந்த பெரியவா ஸ்தாபனம் பண்ண ராஜ்யம். ஹரிஹரர் புக்கராயர்னு ஹிஸ்டரியில படிச்சிருப்போம், கவலைப்படாதீங்க. இதெல்லாம் ஹிஸ்டரியில உண்டு. ஹிஸ்டரி படிக்கும்போது ஒருத்தருக்கும் ஹிஸ்டரி பிடிக்காது, மேத்ஸ் படிக்கும்போது ஒருத்தருக்கும் மேத்ஸ் பிடிக்காது. எல்லா மேத்ஸ் எல்லாம் விட்டுட்டு இப்போ உட்காந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல போய் ஆட் பண்ணலாம்னா நமக்கு முடிய மாட்டேங்குது. எந்த சப்ஜெக்ட்டுமே உங்காத்து குழந்தைகிட்ட ஐ ஜெனரலி கிவ் இட் அஸ் அ ரிக்வெஸ்ட். அட்வைஸ் பண்றதுக்கு நான் யார், ஏழை ஏதலன் கீழ்மகன், ஒரு ரிக்வெஸ்ட். உங்காத்துல ஒரு குழந்தை இருக்கு, நம்ம ஏதாவது 4-5 கேள்வி வச்சிருப்போம் இல்லையா. கல்யாணம் ஆனவானா ஒரு 2-3 கேள்வி வச்சிருப்பா கேட்கறதுக்கு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி 2 கேள்வி, கல்யாணம் ஆலியான்னு கேட்பா. இந்த மாதிரி கேள்விகள்லாம் ஒருத்தரையும் கேட்கக்கூடாது. அவானா அவளே சொல்லிட்டு போறான் இல்லையா. இந்த அதாவது நமக்கு இன்னொருத்தருடைய சுக துக்கங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம். இப்போ துக்கத்தை சொன்னாலும் நம்ம ஒன்று தீர்வுன்னு சொல்ல போறோம். நம்ம துக்கத்துக்கு நமக்கே தீர்வு தெரியாது, இன்னொருத்தரோட துக்கத்துக்கு நம்ம எங்க தீர்வு சொல்ல போறோம். அதனால ஒத்தருமே புண்படுத்தாமல் இருக்கு. அவளா இருந்தா சொல்லுவா, இது என் குழந்தைன்னு சொல்லுவா. எத்தனை குழந்தை அப்படின்னு கேட்கக்கூடாது. இல்ல கொஞ்சம் எங்க பெரியவாள்லாம் கேட்டாளுன்னா நம்ம பெரியவா பண்ணது எல்லாமே கரெக்ட்னு ஆயிடாது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ, எங்க ஆச்சாரியெல்லாம் சொல்லுவார், everything of the past need not be right, everything of the present need not be wrong. அதனால இந்த கேள்விகள் குழந்தைகளை பார்க்கும்போது 4 கேள்வி வச்சிருப்பா. எந்த ஸ்கூலு, எந்த கிளாஸ், இதெல்லாம் முடிச்சோன்னா அடுத்த கேள்வி கேட்பா, உனக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும். அது இது பிடிச்சிருக்கு சொல்றதோ இல்லையோ, எனக்கு மேத்ஸ் பிடிக்காது. அது என்ன மாதிரியே இருக்காரு, இவர் பெருமை வருங்களேன், என்ன மாதிரியே இருக்கு. உலகத்துல பிடிக்காத சப்ஜெக்ட்னு எப்படி சார் இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த குழந்தை என்ன பின்னாடி கணக்கே போட போறது இல்லையா. ஹிஸ்டரி, எனக்கு ஹிஸ்டரி பிடிக்காது. எல்லா சப்ஜெக்டும் பிடிச்சால்தான் ஒருவன் வாழ்வு பூர்த்தியாகும். இந்த எல்லா சப்ஜெக்டுமே நேச்சர்ல இருக்கு இல்லையா. பாட்டனி படிக்கிறோம்னா இந்த மரத்துல இருக்கு, ஜுவாலஜி படிக்கிறோமா நம்ம வீட்டுல வரக்கூடிய மிருகங்கள்ல இருக்கு, மேத்ஸ் படிக்கிறோமா ஒரு சாதாரண கடைக்கு போனா கூட இப்ப கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்துடுத்து கால்குலேட் பண்ணி சொல்றது. எவ்வளவு சமயங்கள் அதுல தப்பா மிஸ்டேக் பண்ணுவா தெரியுமோ. அது சாமர்த்தியம் இருக்கணும் கண்டுபிடிக்கிறது. இல்ல 18% தானே ஜிஎஸ்டி, நீங்க எப்படி 32 போட்டிருக்கேள், 32 சாப் நிர்மலா மாமி சொல்லவே இல்லையே, நீங்க எப்படி போட்டேள் அப்படின்னு கேட்கணும். பிடிக்காத சப்ஜெக்டே இருக்கக்கூடாது. அதனால இந்த எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, ராமர் பெல்லாரியில இருக்க, அந்த ஹிஸ்டரி அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்துல இருக்க. அப்போ வரும்போதுதான் வாலியான குரங்கரசினால் தம்பியான சுக்ரீவன் நாடு கடத்தப்படுத்திருக்கிறான். சுக்ரீவன் வெளியில வரும்போது அவர் ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறார், சுக்ரீவ கழகமோ ஏதோ ஒண்ணு. அவர் 4 பேர் சேர்றான். அந்த பார்ட்டினா 4 பேர் சேர மாட்டாளா சார், 4 பேர் நளன், நீளன், ஜாம்பவான், ஹனுமான்லாம் இருக்கார். அவன் 4 பேரும் சேர்ந்து ஒரு பாறையில உட்காந்து ரிஷ்யமுக பர்வதத்தின் குகையில இருக்கான்.
சுக்ரீவன் ஏதோ பயந்துன்னே உட்காந்துருக்கான். இந்த வாலி என்ன பண்ணிட்டான்னா சுக்ரீவன் மேல எவ்வளவு கோவம்னா அவனை கொல்லாம விடுறது இல்லைன்னு வச்சிருக்கான். அதனால இவர் ரிஷிமுகத்துல இருக்க. ரிஷிமுக பர்வதத்துக்கு பெருமை என்னன்னா ஒரு முனிவர் சாபம் வாலிக்கு, அந்த இடத்துக்கு வந்து அவன் செத்து போயிடுவான். அதனால அந்த மலையா பார்த்து தங்கியிருக்கான். ஸ்ட்ராட்டஜி. அந்த மலையின் அந்த குகையிலேருந்து எட்டி பார்க்கிறான் சுக்ரீவன். நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம வைஷ்ணவ கிரந்தங்கள்ல சுக்ரீவன் சொல்ல மாட்டான், மகாராஜர்னு சொல்லுவான். எப்பவுமே வியாக்கியானங்கள்ல மகாராஜர் கூறினார். மகாராஜர்னா மிக்சின்னு நினைக்க கூடாது. மகாராஜர்னா இந்த இடத்துல சுக்ரீவன். அதனால மகாராஜர் என்ன பண்ணார், அவர் அப்பப்போ எட்டி எட்டி பார்ப்பார், யாராவது ஆள் வந்துட்டு இருக்கானா, சோடா பாட்டில் கபாலி, கட்டிங் சேகர், யாராவது ஏதாவது வச்சுன்னு வருவாளா நம்மளை அடிக்கிறதுக்கு. அப்பதான் ஒரு நாள் சுக்ரீவன் எட்டி பார்க்கும்போது 2 ஜிம் பாடி பீப்புள் வரா. பாகுபலி மாதிரி என்ன ஸ்ட்ராங்கா இருக்கா, ஒருத்தர் ஃபேரா இருக்கா, ஒருத்தர் டார்க்கா இருக்கா, பிளாக் அண்ட் ஒயிட். யாருன்னு சுக்ரீவனுக்கு தெரியாது. சுக்ரீவனுக்கு ஜெண்டர் நாலேஜ் ரொம்ப கம்மி. அவன் நியூஸ் பேப்பர்லாம் படிக்கவே மாட்டான். ராமர் அந்த காலத்துல சூப்பர் ஃபேமஸ், ராம் 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 ராக் ஸ்டார் மாதிரி சொல்லுவான். அவனுக்கு தெரியாது யாருன்னு, அவனுக்கு தெரியல. அப்பதான் ஹனுமான முதல் முறையா வால்மீகி இன்ட்ரோடியூஸ் பண்ற. இதுதான் இன்ட்ரோடக்டரி சீன் ஹனுமானுக்கு. சுக்ரீவன் என்ன பண்றான், ஏ தௌவனமிதம் துர்கம் வாலி பிரணிஹிதௌ த்ருவம் சத்மனா சீரவசனோ பிரச்சரந்தா விஹாகதௌ. 2 பேர் தௌ. நீங்க சம்ஸ்கிருதத்துல கொஞ்சம் பாலபாட்டம் இருக்குன்னா உங்களுக்கு தெரியும். பொதுவா இது த்விவச்சனம், 2 பேர் வரா இல்லையா. ஒரு உங்களுக்கு பேசிக்கா ஒரு சும்மா ஒரு விஷயம் சான்ஸ்கிரிட்ல சொல்றேன். தமிழ்ல எப்படி புத்தகம், புத்தகங்கள் அப்படிதானே. ஒரு ஒன் புக், மெனி புக்ஸ். ஒரு புஸ்தகத்துக்கு மேல போயிடுச்சுன்னா மெனி. எல்லா மொழியிலுமே அப்படிதான். இதுக்கு சொல்லுவா வடமொழியில வச்சனம்னு பேர். இதுக்கு ஏக வச்சனம், பகுவச்சனம். சம்ஸ்கிருதம் மட்டும் ரேர். அல்ல ஏக வச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம். 1 2 பன்மை, 2க்கு மேல. அதனால ராமன் எத்தனை ராமனடின்னு பாட முடியாது. ராமன் 2 ராமர்கள் எத்தனை ராமனடி அப்படின்னு பாடணும். இந்த 2 ராமர்கள் சொல்லும் போது சான்ஸ்கிரிட்ல எப்படின்னா ஔகாராந்தம் வந்துடும். எப்படின்னா ராமௌ அப்படின்னா 2 ராமர்கள் அர்த்தம். ஒருத்தர் டி ராம், ஒருத்தர் பி ராம். இல்லையா நம்ம 2 ஸ்ரீனிவாசன் இருந்துட்டான்னு வச்சுக்கோ. ஸ்ரீனிவாசன் சீனாம்பா பிரிச்சு 2 பேரும் ஸ்ரீனிவாசனா 2 பேரும் திரும்பி பாப்பா. அதனால ஆத்துல எல்லாம் சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்க, இது அசட்டு சீனா, ஏதாவது ஒரு பேர் வச்சுடுவா. அந்த மாதிரி இந்த இடத்துல ராமன் 2 ராமர்கள்னா ஔகாராந்தம் ஒண்ணு. அதனால இவர் கேட்கிறாரு, ஏ ஏதௌ 2 பேர். இவா யாரு, ஏ ஏதௌ வனமிதம் துர்கம். துர்கனா சம்ஸ்கிருதத்துல கோட்டைன்னு ஞாபகம் வச்சுக்கோ. துர்கானா கோட்டை. எந்த ஊர்ல அழகிய துர்கை கோட்டை இருக்கோ அதுக்கு சித்திர துர்கான்னு பேர். கர்நாடகால ஒரு ஊர் கேள்விப்பட்டிருப்பேன், சித்திர துர்கா, நல்ல கோட்டைன்னு அர்த்தம். வாலி பிரணிஹிதௌ த்ருவம் சத்மனா சீரவசனௌ. 2 பேர். பிரச்சரந்தா விஹாகதௌ. இவா 2 பேர் யார் அப்படின்னு சுக்ரீவன் கேட்கிறார். இதுதான் ராமாயணத்தை இன்ட்ரோடக்ஷன். அப்ப அந்த குகையின் துவாரத்திலேருந்து ஹனுமான் எட்டி பார்க்கிறார் இல்லையா. தொடரும்னு நம்ம போட்டுடலாம். இந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன் சீன்ல எல்லாம் சீரியல்ல அடுத்த வாரம் பாருங்க. அப்ப ஹனுமான் எட்டி பார்க்கிறார். அப்போ அவர் ஹனுமான் வந்த உடனே சுக்ரீவன் அங்க பாரு, இந்த ஐபிஎல் எல்லாம் கார்பரேட் பாக்ஸ் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி கீழே பாருங்க. கீழே பார்த்தா இவர் 2 பேர். இவா யாரு, ஒருவேளை வாலி அமைச்சிருப்பானோ, இவ 2 பேரையும் அமைச்சிருப்பானோ. இரியா யஸ்மாத் தவ பயம் சௌமிய. இவ 2 பேருடைய வடிவை பார்த்தா, பாடி லாங்குவேஜ பார்த்தா உங்க அண்ணா அனுப்பின ஆளா இருக்க முடியாது. இதுக்குதான் பாடி லாங்குவேஜ் பேரு. ஹனுமான் சாதாரணப்பட்ட ஏதோ குரங்கு மரம் தாவித்து வடை சாப்பிட்டுட்டே இருக்கும், தெரிஞ்சாலும் சாப்பிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப இன்டெலிஜென்ட். அதுதான் ஹனுமான். நவவியாக்கரண பண்டிதர் ஒருத்தர். இப்போ நாங்கள்லாம் உபன்யாசம் சொல்றோம். இது வைக்க என்ன ஒரு 3500 உபன்யாசம் சொல்லியிருப்பேன் 10 வருஷத்துல. பாக்குறேன் ஒரு ஊருக்கு போனா ஒரு மக்களை பாக்குறேன். யூஎஸ்க்கு போனா ஒரு ஆளை பார்ப்பேன், ஜப்பான்ல போனா போறேன், பெரம்பூருக்கு போறேன், மயிலாப்பூருக்கு போறேன். இப்போ ஒரு 3 நாளா நீங்க வந்து யாரெல்லாம் வந்து தோராயிரமா தெரியும். கண் அப்படியே போட்டோகிராஃப் வாங்கி வச்சுக்கோ. நீங்க நாளைக்கு வரலன்னா கேட்டுருவேன், நீங்க நேற்று வரலையோ இல்லையா. என்ன கண்ணை மூடின்னு நான் உபன்யாசம் பண்றேன். பாட்டுல கண்ணை மூடின்னு பண்ணலாம் இல்லையா. 2 மணி நேரம் அவன் கண்ணை மூடிட்டே பாடிடுவா. என்னால அப்படி இருக்க முடியாது. உங்க திருமுகத்தை பார்த்தாதான் கதையே ஓடும். ஆள் கண்ட சமுத்திரம் போலே. அதனால உங்களை பார்த்து தான் நான் சொல்றேன். அப்போ உங்க பாடி லாங்குவேஜ் நான் பார்ப்பேன்.
எப்பவுமே 2.5 மணி நேரம் கதை. 2.5 மணி நேரங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லுங்க. இப்பெல்லாம் படமே 1.5 மணி நேரத்துக்கு மேல எடுத்தா ஓட மாட்டேங்குது. 2.5 மணி நேரம் ஒத்தரையே பார்க்கணும். அவரும் சுமாரா வேற இருக்கார், தாடியும் மீசையுமா. அப்படின்னா 2.5 மணி நேரம் அவரே பார்த்துட்டு கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க பண்றது பெரிய காரியம். 2 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கு. எப்படி உபன்யாசம் ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் பாடி லாங்குவேஜ் சொல்றேன். நீங்கள்லாம் இங்க நல்லா இருக்கு. பொதுவா நான் ஆரம்பிக்கும் போது முதல்ல ஒரு 1/2 மணி நேரம் நான் இப்படி சொல்லும் போது ரியாக்ஷன் அப்படி இருக்கும் ஆடியன்ஸ் கிட்டே. இப்படிலாம் நோட்ஸ் எடுத்துப்பாங்க. அடுத்த 1/2 மணி நேரம் கண்ணை மொழின்றுவா, உலகம் உண்ட பெருவாயான்னு வாய் திறந்துரும். அதனாலதான் நான் நடுநடுவில் வந்து மைக்கில் கத்துவேன். அவ டக்குன்னு எழுந்துப்பாங்க. நீ ஏதோ சும்மா நான் ஏதோ அசடித்தனமா பண்றேன்னு நினைக்கிறேன். அவளுக்கு புரியும் நான் யாரை எழுப்புறேன்னு. ஆச்சா, அடுத்த 1/2 மணி நேரம் இப்படி போகும். கோபமா இருக்கும், ஏன் இந்த ஆள் பேசிட்டே இருக்கார் போட்டு. கடைசி 1/2 மணி நேரம் இது என்ன சொன்னாலும் திருந்தாது, நம்ம சாஞ்சுலாம் சாஞ்சுருவோம். இதுக்கு பாடி லாங்குவேஜ்னு பேர். அப்பதான் அதனாலதான் இந்த மாதிரி ஒரு நடுவில் கொஞ்சம் ஹாஸ்யம்லாம் சொல்றது உண்டு. கொஞ்சம் லைட்டா வச்சாதான் எல்லாரும் கேட்டுப்பா. சீரியஸா நான் 2.5 மணி நேரம் சொன்னேன்னு வச்சுக்கோ, சாமி ரொம்ப நன்னா சொல்றாருன்னு போயிடுவான் இல்லையா. இவர் என்ன சொன்னார், ரொம்ப நன்னா சொல்லுவார், புரியுமா, அது இருக்காது இல்லையா. அப்படியா, எனக்கு எஃபெக்ட் தேவை, யாம் பெரும் சம்மானம் அதுவா தேவை. அதனால பாடி லாங்குவேஜ். ஹனுமான் என்ன சாமர்த்தியமா சொல்றாரு, இவா 2 பேர் வரக்கூடிய நடையழக பார்த்தா இவா வாலி அனுப்பின ஆளா இருக்க மாட்டா. ஏன்னா உங்க அண்ணா ஒன்ன மாதிரிதான் நல்ல ஆளை தேடி கண்டே பிடிக்க மாட்டாரு. அதுதான் அர்த்தம். அதுல வாலிக்கு சுக்ரீவனுக்கு அதெல்லாம் புரியாது. இங்கிலீஷ்ல சொல்லுவா, டோன்ட் ரீட் த லைன்ஸ், ரீட் பிட்வீன் த லைன்ஸ். அது பாவம் புரியாது. அப்ப சுக்ரீவன் சொன்னா, அதெல்லாம் கிடையாது ஹனுமான், நீ போய் செக் பண்ணிட்டு வா. இது நம்ம வாலி அனுப்பின ஆள் தானா, நீ செக் பண்ணிட்டு வா. ஹனுமானுக்கு என்னன்னா, இது வந்து இவர் நல்லா சம்ஸ்கிருதம் பேசக்கூடிய குரங்கு. இது எப்படி இருக்கு பாருங்க, மனிதர்கள் பேசுறதே இப்ப தகராறா இருக்கு. குரங்கு நல்லா பேச. இப்ப நம்ம வண்டலூர் ஜூக்கு போறோம், 150 ரூபாய் என்ட்ரன்ஸ் ஃபீ. அங்க போய் நீங்க உள்ள வாங்கி போனீங்கன்னா அங்க எல்லாத்தையும் கூண்டு கூண்டா போட்டு வச்சிருக்காங்க. 2 புலி 2 சிங்கம் எல்லாம். அப்ப அவங்க குரங்கு நாளத்தை போட்டு வச்சிருப்போம். நம்ம போட்டோ எடு அது திடீர்னு ஒரு குரங்கு வருது நம்ம கிட்ட. ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் ஜயாவஹம் ஜபே நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம் அப்படின்னு ஒரு குரங்கு வந்து சொல்றது. யோசிச்சு பாருங்க, நீங்க அப்படியே ஷாக், ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் உங்களுக்கு. என்னையா அது குரங்கா, என்னையா இது நமக்கே தோணிப்படும். நம்ம உள்ள இருந்து அது வெளியில இருக்கலாமோ இல்லையா. அதனால நமக்கு என்னன்னா, மிருகங்களை பார்த்தா நம்மளை விட மட்டம். அதுதான் மனிதர்களுடைய எண்ணம் இல்லையா. நம்ம என்னமோ ரொம்ப சுப்பீரியர்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். நம்மள நான் தான் உயர்ந்தவன், மனிதர்கள் தாழ்த்தி நினைச்சுட்டு இருக்கோம். நம்ம இந்த அசம்ஷன்ல தான் நம்ம ஒரு ஜூக்கு போறோம். இப்ப ஹனுமான் குரங்கு சம்ஸ்கிருதம் பேசும், அதுவும் தப்பே இல்லாம சம்ஸ்கிருதம் பேசுவார். மதில் மீது பூனை, பூனை மீது மதிலாம் குழப்பிக்க மாட்டார், கரெக்டா சொல்லிடுவார். அதனால அவர் போய் இப்படி பேசும்போது ராமர் குழம்பி போயிட மாட்டாரா. சுக்ரீவன் கிட்ட சொல்றாரு, யோ இரியா, எதுக்கியா நான் போகணும், யூ கோ ஹனுமான், யூ ஆர் மை அட்வைசர், நீ தான் எனக்கு சோ போ. மமைவாபிமுகம் ஸ்தித்வா பிருச்சத்வம் ஹரி புங்கவ. ஹரினா என்ன, நீங்க அப்படி வேகமா சொன்னாதான் கதையை முடிக்க முடியும். ஹரி HURRY என்ன, ஹரினா என்ன, சீக்கிரம். அது இங்கிலீஷ் ஹரி. நாராயணனா, ஹரிநாராயண ஹரிநாராயண, அந்த ஹரி. அதான் அந்த ஹரினா என்னன்னு கேட்டேன். ஹரினா நாராயணங்கிற. ஹரிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், திருடுபவன் அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோ. ஹரிர் ஹரதி, ஹரத்தினா திருடுறவன் அர்த்தம். பெருமாளை நீங்க திருடன்னு கூப்பிடுறீங்க, திருடுறவனே நமஹா, ஹரையே நமஹான்னு அதான் அர்த்தம். என்ன அர்த்தம் தெரியுமா, ஹரினா திருடுபவன். எதை திருடுறான், நாம் செய்த பாவங்களை நமக்கே தெரியாமல் நம்ம கிட்டே திருடுபவனுக்கு ஹரின்னு பேரு. ஆச்சா, ஹரி. ஹரினா இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா சம்ஸ்கிருதத்துல, சிங்கம். அந்தியம் போதில் அறிவுருவாகி அரியை அழித்தவனை. ஆச்சா, இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா, குரங்கு. நீங்க எந்த கான்டெக்ஸ்ட்ல யூஸ் பண்றேன்னு இருக்கு. ஹரி புங்கவ, குரங்கு கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய சுக்ரீவா, ஹனுமான் சொல்றார், ஹரிபுங்கவ பிரயோஜனம் பிரவேசஸ்ய வனஸ்யாஸ்ய தனுர்தரௌ. இவா காட்டுக்கு தனுசை பிடித்து கொண்டு அம்புரா துணியை ஏந்தி கொண்டு வரும் அளவை பார்த்தால் இவர்கள் உங்க அண்ணா அனுப்பிற ஆளா இருக்க முடியாது. அவன் சொல்றான் சுக்ரீவன், இதை பாரு, அதெல்லாம் நோ ஹனுமான்,
நீ போய் செக் பண்ணிட்டு வா, அங்கேருந்தே சொல்லு. முகம் ஸ்தித்வா. ஒருவேளை அங்க போன உடனே உனக்கே தெரிய வருது இவ 2 பேரும் வாலி அனுப்பின ஆளா இருக்கான்னு தெரிய வந்துடுதுன்னா முகம் ஸ்தித்வா, நீ திரும்பி அங்கேருந்து ஒரு சிக்னல் கொடு, நான் ஓடிடுறேன். எவ்வளவு பெரிய வீரன் பாருங்க. முகம் ஸ்தித்வா, அங்கேருந்து முகத்தை பாருங்க ஓடிடுறேன். ஹனுமார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, இப்ப போறாரு. அவர் குரங்கு கோலத்துல இருக்கார். குரங்கு சம்ஸ்கிருதம் பேசினா அவரே ராமரே ஒரு சேடா வந்து இருக்கார். வைஃபை தொலைச்சுட்டோம், யார் இன்னொரு ஹார்ட் அட்டாக்லாம் அவர் கொடுப்பா. அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போற மாதிரி வாலெல்லாம் ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி, அப்புறம் திருமுகத்துல ஃபவுண்டேஷன்லாம் போட்டு, லோரியல் ஃபவுண்டேஷன்லாம் போட்டு, சாதாரண மனிதன் போய் ஓலை சுவடி எல்லாம் எடுத்துட்டு வேஷ்டி கட்டின்னு அப்படிலாம் போற. உடம்பு ரோமங்கள் அதெல்லாம் மறைச்சிட்டு கதையெல்லாம் வச்சுட்டு ஒரு மனிதனை போய் விடலாம் போற. இப்ப ராமர் கிட்ட போயிட்டு இருக்கார். கிட்ட 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 போயிட்டு இருக்கார். அத கம்பன் வர்ணிக்கிறார். துன்பினை துடைத்து மாய தொல்வினை தன்னை நீக்கி தென்புல தன்னி மீளா நெறி உய்க்கும் தேவரோதாம் என்புனைக்கு உருவுகின்றது இவர்கின்றது அளவில் காதல் அன்பினுக்கு அவதி இல்லை அடைவு என் கொல்லறிதல் தேற்றேன். கம்பருடைய தமிழ ரசிகம். என்புனிக்கு உருகுகின்றது. ஹனுமானுக்கு ராமர் கிட்ட நடக்க 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 இவர் லைஃப்ல இது வரைக்கும் இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வருதான், அனுபவம். ராமர் கிட்ட நடக்க 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 என்ன தோன்றதான் ஹனுமானுக்கு, பாடி வெயிட் கம்மியாயிட்டா மாதிரி தோன்றலாம். என்புனிக்கு, என்புனா போன்ஸ், உருகுகின்றது, பாடி வெயிட் குறைஞ்சிடுச்சு. ஆனா சயின்ஸ்ல ஒரு ரூல் உண்டு, மேட்டர் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். பாடி வெயிட் குறைஞ்சிடுச்சுன்னா இன்னொரு இடத்துல ஏற வேண்டாமா? எது ஏறி தின்னர் சொல்றார், இவர் இன்னது அளவியில் காதல். இந்த எதிர்க்க இருக்கவர் மேல இருக்கக்கூடிய லவ் வெயிட் ஜாஸ்தியாதான், பாடி வெயிட் குறையறோம். யார் இவர் அப்படின்னு நினைச்சிட்டு ஹனுமான் போயிட்டு இருக்க. நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஃபேன்சி டெஸ்ட் மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு இப்ப போயிட்டு இருக்க. போன உடனே ராமர் லக்ஷ்மணர் 2 பேரையும் பார்க்கிறார். அப்போ 2 ஸ்லோகங்கள் சொல்றாரு. இது நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சாதான் ராமாயணத்தோட பெருமை தெரியும். பத்ம பத்ரேக்ஷணௌ வீரௌ, இதுல இருந்து என்ன தெரியுது? பத்ம பத்ரேக்ஷணௌ வீரௌ, த்விவச்சனம், 2 பேரை பாடுறார். ஜடா மண்டல தாரிணௌ அன்யோன்ய சத்ருஷௌ வீரௌ, ஒத்தருக்கு மாதிரி ஒருத்தர் இருப்பார். பிரதர்ஸ் 4 பேரும் ஒரே மாதிரி இருப்பார். 2 பிளாக் 2 ஒயிட். ராமரும் பரதனும் டார்க், லக்ஷ்மணனும் சத்ருகனும் ஒயிட். ஒரே மாதிரி இருப்பா, அச்சடிச்சா மாதிரி. இப்ப செங்காரிபுரம் அச்சுன்னு ஆத்துல எல்லாம் என்ன பண்ணுவா, வாங்கி புழிவா, ஒரே மாதிரி வடாம அந்த மாதிரி இருப்பா இவ பாக்கிறதுக்கு. ஆனா நம்ம படங்கள்ல மட்டும் என்ன பண்ணிடுவானா, இந்த டைரக்டர் என்னவோ தெரியல, ராமர் 6 அடி காம்ப்ளான் பாயா காமிச்சிருவார். இந்த லக்ஷ்மணன் சத்ருகனன் நோஞ்சா மாதிரி இருக்கும். பாவம் த்ரெப்டின் பிஸ்கெட் கொடுத்தாதான் வளரும் போல. இது மாதிரி அச்சடித்தனமா காமிச்சிருவார். ராமாயணத்தை 4 பேரும் ஒரே மாதிரி தான் இருந்தா, 2 பிளாக் 2 ஒயிட், அவ்வளவுதான். அந்யோன்ய சத்ருஷௌ வீரோ. ராமாயணத்தை அனுபவிக்கணும்னா, ஒரு ஸ்லோகத்தை அனுபவிக்கணும்னா 24,000 ஸ்லோகத்தை அனுபவிச்சா ஒரு 4-5 வருஷம் ஆகும். நல்லா அனுபவிக்கும். இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கொடுத்தா ரொம்ப கஷ்டம். பார்க்கலாம். அந்யோன்ய சத்ருஷௌ வீரோ, அழகா இருப்பாளாம் 2 பேரும் பார்க்கறதுக்கு. தேவலோக திஹாகதோ, தேவலோகத்திலே குதிச்சா மாதிரி இருக்காளாம் 2 பேரும் பார்க்க. யார் இதை வர்ணிக்கிறா? ஹனுமான் இவ 2 பேரை வர்ணிக்கிறார். அடுத்தது சொல்றார் ஒரு ஸ்லோகம். ஆயதாஸ்ச சுவ்ருத்தாஸ்ச பாஹவஹ பரிகோபமாஹ சர்வபூஷண பூஷார்ஹாஹ கிமர்த்தம் ந விபூஷிதாஹ அப்படின்னு இன்னொரு ஸ்லோகம். இது 2 ஸ்லோகங்கள். ஹனுமான் ராமலக்ஷ்மணால பார்த்து சம்ஸ்கிருதத்துல வர்ணிக்கிறார். ஏன் சம்ஸ்கிருதத்துல வர்ணிக்கிறார்? இப்பதான் தான் மனிதன்னு காமிச்சுட்டாரு, அப்போ வர்ணிக்கிறார். இந்த ஸ்லோகத்துல என்ன சார் இருக்கு பெருசா, இதை நீட்டி நீட்டி சொல்றது, இதுல ஒரு விஷயம் இருக்கு. ராமர் என்ன பண்ணிருக்க, ஹனுமான் என்ன பண்ணிருக்க, 2 பேரையும் பார்த்துட்டு த்விவச்சனத்துல பாடிருக்க. 2 பேர்னு பாடிருக்க. பாடும்போது என்ன பண்ற, ராமரை பார்த்துட்டு பாஹவஹான்னு விட்டார். பாகுன்னா என்ன? பாகுன்னா என்ன சார்? பாகுன்னா தோல், கை. கைக்கு பாகுன்னு பேர். தோல், தோல் இருக்கு, கை எல்லாம் நம்பிதானே இருக்கு. தோல் கை எல்லாம் பாகு. ஆர்ம்ஸ் தான் பாகு, நீங்க கையும் சேர்த்து பாகு. பாகு அப்படிங்கிறது ஏகவச்சனம். ஒரு கை இருந்தா பாகு, ஒரு தோல் இருந்தா பாகு. ராமருக்கு எவ்வளவு தோல் இருக்கு? எவ்வளவு சார் இருக்கு? 2. த்விவச்சனத்துல சம்ஸ்கிருதத்துல பாகுக்கு பாஹூ
ஒரு கை இருந்தா பாகு, ரெண்டு கை இருந்தா பாகு. ஹனுமான் என்ன பண்ணிருக்கோம்னா ராமரை தனியா பாடும்போது பாகு அப்படின்னு பாடிருக்கோம். ஆனா இவர் என்ன பண்ணிட்டார், பாஹவஹான்னு விட்டார். பாஹவஹான்னா ரெண்டுக்கும் மேல, அப்படின்னா மூணுக்கு மேல இருக்குன்னு அர்த்தம். ரெண்டுக்கு மேலனா மூணு, நீங்க உடனே ரெண்டரைங்காதீங்க, ரெண்டரை கையெல்லாம் இருக்காரு, மூணு இல்லாட்டா மூணுக்கும் மேல அப்படின்னா இவருக்கு இல்ல சார் அது ஸ்லாப் ஆஃப் த டிங், மிஸ்டேக் பண்ணிட்டார் இல்லையா. அதனால பாகவகா இல்ல, ஹனுமான் தப்பே பண்ண மாட்டார், அரியர்ஸே வைக்காம டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆனார். அவர் எப்படி தப்பு பண்ணுவார்? அப்படிதான் வியாக்கியாதா சொல்றார், ராமாயணத்துல யாருக்கும் கிடைக்காத சேவை ஹனுமான் கிடைச்சதான். பெருமாள் தன்னுடைய 4 கரங்களையும் ஹனுமானுக்கு மட்டும் காட்சி கொடுத்தார். அதனால்தான் அவர் பாகவகான் இருக்கு. ராமாயணத்தை பொதுவா ராமனுக்கு 2 கை தானே இருக்கு, ஏன்னா அவர் மனிதன் சொல்லிட்டு, எந்த மனிதனுக்கு சங்கு சக்கரம் எல்லாம் பிடிச்சிட்டு ஆயுதத்தோட வராது. ஹனுமானுக்கு மட்டும் 4 கையோட சேவை. எங்க சார் 4 கையோட ராமரை சேவிக்க முடியுமான்னு 2 க்ஷேத்திரம் சொல்றேன், ஞாபகம் சொல்லுங்க. நீங்க பத்ராச்சலம்னு ஒரு க்ஷேத்திரம் கேள்விப்பட்டிருப்பேன், ராமதாசர் ஸ்தாபனம் பண்ண பெருமாள். అనుపమానమై అతి సుందరమై ధనరు చక్రములు ధగ ధగ మెరిసేది అదిగో భద్రాద్రి గౌతమి ఇదిగో చూడండి. తెలుగులో ఈ సంస్థానం ఉంది కదా, ఆ సంస్థానంలో గుడిలో ఉన్న దేవుడు చతుర్భుజ సేవంగా సేవిస్తారు. 4 కై. అనుపమానమై అతి సుందరమై ధనరు చక్రములు ధగ ధగ మెరిసేది అదిగో భద్రాద్రి గౌతమి ఇదిగో చూడండి. 4 கை சங்கு சக்கரத்தோட ராமர் இருப்பார். அது ஆந்திரா தெலுங்கானா சார், நாங்கள் தமிழர்கள். தமிழ்ல கூறுங்கன்னா ஒண்ணுமே இல்லை. செங்கல்பட்டு பக்கத்துல பொன் விளைந்த களத்தூர் கேட்டிருக்கல, அது பக்கத்துல பொன்பதர் கூடமா, பொன்பதர் கூடம். அங்க போய் பார்த்தீங்கன்னா சதுர்புஜ ராமரா ராமர் காட்சி கொடுப்பார். ஹனுமானுக்கு காட்சி கொடுத்தா மாதிரி கொடுப்பார். இதுல என்ன தெரியுது, ஹனுமான் அவ்வளவு ஸ்மார்ட். சரியாச்சா? டக்குன்னு இப்படி சொல்லிட்டார பாகவஹா, அவ்வளவுதான். இத ராமர் பாருங்க, ஒய்ஃபை எழுதுட்டு எங்க போயிருக்கானே தெரியல, சீதா சீதான் இருக்குது. அந்த ஸ்டேட்ட கூட ராமர் ஹனுமானுக்கு எப்படி ஞானம் இருக்கு நோட் பண்ணிருக்க. இந்த ஒரு வார்த்தை போறோம். பண்ண உடனே ராமர் என்ன பண்ற, நீ யாருப்பான்னு கேட்கிற. அப்ப ஹனுமான் சொல்ற, சுக்ரீவோ நாம தர்மாத்மா கஷ்சித் வானர புங்கவஹா. சுக்ரீவன் ஒரு ராஜா, குரங்கு கூட்டத்துக்கு தலைவன். எப்படி கதை ஆரம்பிக்கிறது பாருங்க. வீரோ வினிகிருதோ பிராத்ரா ஜகத்ரமதி துக்கிதா. அண்ணாவினால் பீடிக்கப்பட்டவன் காட்டில் திரிகின்றான். பிராப்தோகம் பிரேஷிதஸ்தேன சுக்ரீவேண மகாத்மனா. அந்த சுக்ரீவன் என்னும் குரங்கால் அனுப்பப்பட்ட நான், இது வரைக்கும் ஒழுங்கா இருக்கு. ராஜ்யா வானர முக்கியானாம் ஹனுமான் நாம வானரஹா. ஹனுமான் என்கின்ற குரங்கு நான். 1.5 மணி நேரம் ஃபேன்சி ட்ரெஸ் இல்லையா, ரப்பர் பேண்ட போட்டு ஃபவுண்டேஷன்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இங்க வந்துட்டு நான் குரங்கு அப்படிங்கிறாரு. ஏன் சார் பண்ணிட்டேன்? இந்த குழந்தையெல்லாம் நீங்க நல்லா ஃபேன்சி ட்ரெஸ் பண்ணி புலி மாதிரி வேஷம் போட்டுட்டு ஸ்டேஜ் மேல அனுப்புங்க. இந்த ஸ்கூல்ல எல்லாம் ஆனுவல் டே பண்ற மாதிரி அப்பா அம்மா எல்லாம் இங்க போனோட ரெடியா இருப்பா. வீட்டுல கத்து கொடுத்துப்பா, புலி மாதிரி புறண்டு சொல்லணும். அது வீட்டுல நல்லா பிராக்டிஸ் பண்ணும். ஸ்டேஜ் கேட்கணும்னா அம்மா அழுதுணும். அது என்ன புலி வேஷம் போட்டாலும் அதனுடைய ஸ்வரூபம் மாறாது. ஹனுமான் இவ்வளவு படித்திருந்து ஒரு மனுஷனுடைய வேஷம் போட்டாலும் ஹனுமான் தன்னை குரங்குன்னு ஏன் சொல்லிக்கிறார்னா, பரபிரம்மமான பரமாத்மாவான நாராயணனான ராமனை பார்க்கும் போது வாயிலேந்து பொய் வராதான். ஹனுமான் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறார். இவ்வளவுதான் சார். ஹனுமான் வந்து ராமரை பார்த்து பாகவஹான்னர், இவர் பார்த்த உடனே நான் குரங்குன்னர். இவ்வளவுதான். இதை கேட்டு ராமர் என்ன பண்ற, லக்ஷ்மணனை பார்த்து திரும்புறார். லக்ஷ்மணா அப்படின்னு, அண்ணா. 5 ஸ்லோகம் ராமாயணத்துல. நான் முதல்ல இந்த ஸ்லோகத்தை சொல்லிடுறேன், கேட்டுக்குங்க. அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறது ஒரு விஷயம். இதெல்லாம் நீங்க அடிக்கடி ராமாயணத்துல கேள்விப்பட மாட்டேன். ராமாயணத்துல எது கேள்விப்பட வேண்டாம், சீதை வந்தாள் ஜில் 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 என்ன குதித்து வந்தாள், ராவன் பல் பல் பல்னு போன பறந்து போயிட்டா வந்தா. இதோட முக்கியமான ஸ்லோகங்கள். இதுக்கு வியாக்கியானம் அவ்வளவு இருக்கு. நான் ருக்வேத விநீதஸ்ய நாயஜுர்வேத தாரிணஹ நா சாமவேத விதுஷஹ
சக்யமேவம் பிரபாஷிதும் நூனம் வியாக்கரணம் கிருத்ஸ்னம் அனேன பகுதா ஸ்ருதம் பகுவ்யாஹரதானேன ந கிஞ்சித் அபசப்திதம் அவிஸ்தரம் அசந்திக்தம் அவிலம்பிதம் அவ்யதம் உரஸ்தம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மத்யமேஸ்வரே சம்ஸ்காரக்ரம சம்பன்ன அத்புதம் அவிலம்பிதம் உச்சாரயதி கல்யாணி வாசம் ஹிருதயஹாரிணி அனயா சித்ரயா வாசா த்ரிஸ்தான வியஞ்சனஸ்தயா கஸ்ய நாராத்யதே சித்தம் உத்யதா சேரரேரபி. இது கிஷ்கிந்தா காண்டத்துல ராமன் லக்ஷ்மணனை பார்த்து ஹனுமானுடைய பேச்சு திறனை பத்தி வர்ணிக்கக்கூடிய 5 ஸ்லோகம். இது நீங்க வீட்டுல போனா பயாட் பண்ணுங்க. வால் கிஷ்கிந்தா காண்டத்துல இருக்கும். பாஷண கௌசலம்னு பேர் இருக்கு. ஆர்ட் ஆஃப் ஸ்பீக்கிங், மேடை பேச்சு எப்படி இருக்கணுங்கிறத ராமர் டிஸ்கிரைப் பண்றார். சொல்ற இந்த ஹனுமான பாரியா லக்ஷ்மணா, என் வாழ்நாள்ல ராமருக்கு அப்ப என்ன வயசு அது யாருக்கு சார் தெரியும்? அவர் ஆதார் கார்டை பார்த்தா தான் தெரியும். ராமருக்கு சீதையை கல்யாணம் பண்ணும்போது வயசு 12. சீதையை கல்யாணம் பண்ணிட்டு 12 வருஷம் அயோத்தியால சுக்கமா இருந்தார். 24 25வது வயசு ஆரம்பிக்கும் போது 14 வருஷம் காட்டுக்கு போனோம்ல சொல்றா. 13 வருஷம் நன்னா இருந்தார் காட்டுல. அப்படின்னா எவ்வளவு? 38 ஆயிடுதா? இப்ப 39வது வயசு நடந்துட்டு இருக்கு. 39 வயசுல சொல்றார் ராமர், என் வாழ்நாள்ல இந்த மாதிரி ஒரு பேச்சாளி, பேச்சு சாமர்த்தியத்தை கூடியவனை நான் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. ராமர் சொல்றார் லக்ஷ்மணன், லக்ஷ்மணன் வாய் ஏன் யோ இவன் பேசும்போது ரிக்வேதமே தெரியறதியா? நான் ரிக்வேத வினீதஸ்ய ந அயஜுர்வேத தாரிணஹா. யஜுர்வேதம் படிச்சவனுக்கு என்ன ஞாபகமோ அந்த ஞாபகம் எனக்கு இருக்கு. வாழ்க்கையில ஞாபகம் ரொம்ப முக்கியம். நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்தை பார்க்கிறோம்னா டக்குன்னு மைண்ட் மேப் பண்ணணும். இப்போ ஒருத்தரை பார்க்கிறோம், அவர் சொல்றார் என் பேர் நரசிம்மன். இப்ப அவருடைய உருவத்தை நம்ம கண் அப்படியே போட்டோகிராஃப் பிடிச்சுக்குது. அவர் சொன்ன நரசிம்மன்கிற வார்த்தை காதுல விழுது. போட்டோகிராஃபோ இந்த காதோ ரெண்டும் சேர்ந்து ஒரு சின்ன மெமரி செல்ல பிரெயின்ல ஸ்டோர் ஆயிடணும். இப்ப நம்ம கம்ப்யூட்டர்ல எப்படி ஸ்டோர் பண்றோமோ ஆயிடணும். எப்படி அது ஆகணும்? அந்த நரசிம்மனை நம்ம உடனே ஒரு க்ஷேத்திரத்தோட ரிலேட் பண்ணிடணும். பார்க்கறதுக்கு இருக்கார், சாந்தமா இருக்கார் அப்படின்னா யோக நரசிம்மர் ஷோலிங்கர். கோபமா இருக்கார், ஓ உக்ரமா இருக்கார், பாடலாதிரி நம்ம சிங்கப்பெருமாள் கோவில் போல இருக்கார். நம்ம அசோசியேட் பண்ணணும். இப்ப என்ன ஆகும்னா, நீங்க அடுத்த தடவை ஷோலிங்கருக்கு போகும்போது இவர் ஞாபகத்துக்கு வருவார். ஆச்சா, கொஞ்சம் கஷ்டம். இவர் அடுத்த தடவை பார்க்கும்போது ஷோலிங்கர் பெருமாள் ஞாபகத்துக்கு வரும். அது நல்லது தானே? ஞாபகம் அப்படிதான் இருக்கும். ஒருத்தரை பார்த்த உடனே நேத்து தான் பார்த்துருப்போம், நீங்க யாரு? நேத்து வந்தேனே. வந்தேடா, தெரியல, உங்களை நான் பார்க்கவே அப்படி சொல்லப்படாது. அப்படி அப்படி மறந்துட்டா கூட எப்படி சொல்லணும்னா, அதான் நீங்க அதான் நேத்து அவரே சொல்லிடுவார். பாக்கிய சொல்லிட்டேன்னா அவர் பாதி முடிச்சுடுவார். ஞாபகம்ங்கிறது இருக்கணும் சார் லைஃப்ல. நம்ம பெரியவாழ்ல அதனால்தான் அந்த காலத்தை 4000 பாசுரங்களையும் மனப்பாடம் பண்ணோம். வேதம் முழுக்க அத்தியனம் பண்ண. அதனால்தான் நம்ம சிவிலைசேஷன் எவ்வளவு லைப்ரரிய விதேசியர்கள் எரிச்சாலும் இன்னும் நீடிச்சிருக்கு. நம்ம ஞான புஸ்தகத்துல இல்ல, இங்க இருக்கு நிறைய விஷயங்கள். 1330 குறளும் பயாட் பண்ணுவோம். தமிழை காக்கலாம். தமிழை காப்பேன்னு சொன்னாவட்ட போற. அப்பேற்பட்ட ஹனுமான் அப்படின்னு சொன்னார். அதுக்கு மேல சொல்ற ஹனுமான் எப்படி பேசிட்டான் பாரு. அவிஸ்தரம் அசந்திக்தம், நீட்டி நீட்டி பேச. இந்த மேடை பேச்செல்லாம் எப்படி இருக்கணும்னா, நீங்களே நிறைய பேர் மேடை பேச்சு பேசுவேள், நல்லா பேசுவேள், உங்க பிள்ளைகள் பேசணும், ஆபீஸ்ல போய் பிரசன்டேஷன் கொடுப்பேள். ராமர் எடுக்கிறார் அவிஸ்தரம் அசந்திக்தம், நீட்டி நீட்டி. இங்கு கூடி இருக்கக்கூடிய இவர் எப்ப பேசி முடிப்பார். இந்த மாதிரி தாடி தடவி தடவி இப்ப பேசிட்டே இருந்தாருன்னா டக்குன்னு பேசணும். அந்த வார்த்தை அடுத்து வரணும். பல பேர் சொல்லுவாங்க யோசிச்சுட்டு பேசணும். யோசிச்சுட்டு பேசணும்னா அந்த யோசிப்பும் பேச்சும் ஒன்னா நடக்கணும். அவர் சொல்லியிருக்க யோசிச்சுட்டு பேசணும்னு 1/2 மணி நேரம் முடிங்கோ, நான் யோசிச்சுட்டு அப்புறம் பேசுறேன்னு சொல்லக்கூடாது இல்லையா? பல பேர் அவசரமா ஏதாவது சொல்லிடுவா, அது என் நாக்குலே வந்துடுத்து, அது அசட்டு தானே. பேசிட்டு யோசிக்கிறார், அதுவும் தப்பு. அவிஸ்தரம், நீட்டி நீட்டி பேசக்கூடாது, வேகமாவும் பேசக்கூடாது. பல பேர் என்ன கடகடன்னு பேசிடுவா. ஒப்பிப்பா அவளுக்கு என்னென்ன ரொம்ப மெதுவா பேசிட்டா யாராவது சந்தேகம் கேள்வி கேட்பா. கடகடன்னு பேசிட்டா புரியாது பாருங்க, கேள்வியே கேட்க முடியாது. அவிஸ்தரம் அசந்திக்தம், அத்ருதம் அவிலம்பிதம்.
உரஸ்தம் கண்டகம் வாக்கியம், ஒசத்தி பேசக்கூடாது. இந்த பட்டிமன்றங்கள் ஏதாவது பண்டிகைன்னா டிவியில வச்சுருவோம். அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனேன்னு அது பிரம்ம சிருஷ்டி காலத்தேன்னு ஒரு தீர்ப்பு சொல்றதுக்கு பாப்பையா சுவாமி இருக்கார். அடியும் சின்ன வயசுல அவரையே பார்த்துட்டு இந்த பக்கம் 3 பேர், அந்த பக்கம் 3 பேர். முன்னெல்லாம் நான் படிக்கும் போது ரமணன் ஒருத்தர் எப்பவுமே வெதர் ரிப்போர்ட் சொல்லுவார் இல்லையா, மழை இங்கும் அங்குமாக அல்லது ஆங்கொங்கே, இடியுடன் கூடியோ கூடாமலோ, லேசான மழை முதல் பலத்த மழை வரை, பெய்யலாம் பெய்யாமலும் இருக்கலாம். இப்படி சொல்லி முடிச்சு டயர்டாயிடும். இவர் வந்துட்டாரான்னு தெரியும். இவர் சொல்லிட்டாரு பொதுவாக நல்லவர் தான், அவர் வராது. நானும் ஸ்கூலுக்கெல்லாம் நாளைக்கு லீவ் விட போறான் அடுத்த நாள் சொல்லுவான், அது ரேணிகுண்டா வழியா போயிடுத்து. சென்னையை மட்டும் அது பைபாஸ் பண்ணிட்டே எல்லா மழையும் போகாது, எப்படின்னே தெரியாது. ஏன் நம்மளும் மழையெல்லாம் கொடையெல்லாம் வச்சு அப்படியே மழை நீர் சேகரிப்பு ஓட்டைக்கிட்ட எல்லாம் தோண்டி காத்துட்டு இருக்கோம். அதனால இந்த பட்டிமன்றங்கள்ல எல்லாமா ஏதோ நல்லா பேசிட்டு போற எல்லாரும் வித்வான்கள் தான். அது என்னவோ பட்டிமன்றத்துக்குன்னு ஒரு குரல் இருக்கு சார். இப்ப நான் பேசுற குரல் எல்லாம் பட்டிமன்றத்தை பேசவே முடியாது, ஏத்துக்கவே மாட்டேன், ரிஜெக்ட் பண்ணிடுவார். அது வயத்துலேருந்து அந்த பொண்ணு கத்த போவீங்க, போய் வாத்தியாரை கூப்பிட வேண்டிய நிலை வந்துடும் போல இருக்கு. அது கத்துற விதத்தை பார்த்தா அடி வயத்துலேருந்து இந்த ஹிருதய கமலத்திலேருந்து ஜீவாத்மா 9வது துவாரம் வழியா போயிடும். அவர் அங்கதானே இருக்கார், ஓடியா போயிட்டார். நமக்கு என்னன்னா மேடை பேச்சுனா இந்த மாதிரி கத்தி பேசினாதான் கேட்கும் அப்படின்னு நினைச்சோம். ஒழுங்கா பேசினாலும் கேட்கும். அவிஸ்தரம் அசந்திக்தம் அத்ருதம் அவிலம்பிதம். கண்ணை பார்த்து பேசணும். பப்ளிக் ஸ்பீக்கிங்னா எப்பவுமே கண்ணு பார்த்து பேசணும். இப்படியே அடுத்ததாக நாம் என்ன நியூஸா படிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் ஹனுமான் கிட்ட இல்லையா? இந்த தோஷங்கள் ஒண்ணுமே இல்லாதவன். நீங்க ராமாயணத்தை படிச்சேன்னா MBA படிச்ச பலர் படிச்சா அதுதான் அங்க ப்ராப்ளமே. படிக்க மாட்டேங்கிறோமே. 1008 கேள்வி ராமரை போட்டு இங்க அடிக்கலாமா அங்க அடிக்கலாமா ஊர்வலம் எடுக்கலாமா, இதே தான் நமக்கு எண்ணம். ராமாயணத்தை படிப்போம், 2 விஷயம் கத்துப்போனே இல்லை இல்லையா? ராமர் இப்படி செய்யலாமா, அவர் இப்படி செய்யலாமா இல்லையா? கேள்வி கேட்கறதுலாம் நம்ம எக்ஸ்பர்ட். நாகேஷ் சொல்ற மாதிரி கேள்விதான் கேட்க தெரியும். ராமர் கிட்ட எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ராமாயணம் ஒண்ணுமே இல்லைன்னா எதுக்கு மற்ற நாடுகள்ல லைப்ரரியில இவ்வளவு பெரிய புத்தகத்தை வச்சிருக்கான், வேஸ்ட்னு தள்ளி இருக்கலாம் இல்லையா? அதனால அப்பேற்பட்ட ஹனுமான் பேசினார். சரி, இப்ப இது மேல விஷயம், இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் டீட்டெயிலா சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம். இப்ப ஹனுமான் அவ்வளவு நல்லா பேசியிருக்க. பேசின உடனே ராமர் லக்ஷ்மணரை பார்த்து சொல்லியிருக்க. இதே பஞ்சநதி கஷேத்திரத்துல ஒருத்தர் இருந்தார். பஞ்சநதி எது? வெரி குட், திருவையாறு. 5 ஆறு ஓடக்கூடிய கஷேத்திரம். பஞ்ச ஐ நதி ஆறு, பஞ்சநதி திருவையாறு. 5 நதி, வெட்டாறு, வெண்ணாறு, குடமுருட்டி, 5 ஆறு ஓடும். நடுவில் சிவபெருமானுடைய சன்னதி உண்டு. அப்பர் பாடியிருக்க திருமுறையில பூலோக கைலாசம்னு பாடியிருக்க. பஞ்சநதீஸ்வரர்னு பேர். அங்க அம்பாளுக்கு தர்ம சம்வர்த்தினின்னு பேர். அங்கதான் தியாகராஜர் வந்து செட்டில் ஆனார். தியாகராஜர் எப்ப பார்த்தாலும் மனசளவுல ராமரோட பேசிட்டே இருப்பார். ராமா எனக்கு அனுகிரகம் பண்ணு, அனுகிரகம். நல்லா படிச்சவன், மகா மேதாவியர். ஆனா ராமர் அவரோட பேசாத போது அவரே சமாதானப்படுத்திக்கிறார். ஆமா, என்னோட நீங்க பேசிவிட போற. அன்னைக்கு